இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு இயேசுவே வாசல். வசனம் யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்க, இயேசு தன்னை வாசல் என்று அழைப்பதன் மூலம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய வேண்டிய ஒரே வழி தானாகவே இருப்பதை அறிவிக்கிறார். அவர் மட்டும்தான் அந்த வாசலுக்கு வழி அப்படின்றத உறுதிப்படுத்துகிறார். சரியா? அப்போது இது ஒரு முக்கியமான உண்மை பாருங்க. ஏன்னா நிறைய மனிதர்கள் பல்வேறு வழிகளில் ரட்சிப்பை தேடுறாங்க இந்த பூமியில், இல்லையா? ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு என்ன ஒரு நிச்சயம்னா, ரட்சிப்பு எப்படி தேவன் மூலியமாக தான். தேவனை விசுவாசிக்கும் போது ரட்சிப்படைந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அரவணைப்பு, தேவன் நம்மளுக்கு பரிகாரியாக, தேவன் நம்ம தரித்திரத்துக்கு பதிலாக பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நிரப்பி ரட்சிப்பு அடைகிற நாளிலே நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் பாருங்க. அதுதான் அந்த சத்தியம். அப்போது நல்ல செயல்கள், மத வழிபாடுகள், தியானம் போன்றவை மூலயமா இந்த பூமியில் அநேக பேர் எப்படி இருக்கிறாங்க, ரட்சிப்பை தேடுறாங்க பாருங்கள். மனிதன் தனது சொந்த முயற்சியில் தேவனிடம் செல்லவே முடியாது. அதுதான் ஒரு உண்மை. மனித முயற்சினால் ரட்சிப்பு வரையாது. தேவனுடைய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது எதனால் நம்ம விசுவாசிக்கிறது மூலியமாக தான். நம்ம நம்பணும். ரட்சிப்புனா என்னன்றது தெரியும், இல்லையா? இருதயத்தில் அவருடைய நீதியை விசுவாசித்து வாயில் அறிக்கையிடணும். அவர் தான் உண்மையான தேவன், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து நம்மோடு இருக்கிறார், வாசம் செய்கிறார் என்பது. அப்போது இயேசுவை நம்பி அவர் நம்மை கையில் பிடித்து கொண்டால் மட்டுமே நாம் தேவனுடன் இணைக்கப்படுவோம் என்று ஒரு நம்பிக்கை. அதுதான் உண்மை பாருங்க. அப்போ நம்ம இயேசுவை நம்ம நம்புகிற மூலியமா அவர் நம்மை பிடித்து கொண்டார், அவர் நம்ம அரவணைக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு. நம்ம துன்ப வேலைகளை அவர் கம்ஃபர்ட்டாக நம்ம தேற்றவாளனாக இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறாரு. நம்ம பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய பலனை நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு, இல்லையா? அப்போது நம்ம தேவனுடன் ஒரு ஐக்கியம் கொள்ளுவதன் மூலமாய் ஒரு உறவு, எப்படி ஒரு கணவன் மனைவி உறவு, தாயின் தகப்பன் தன் பிள்ளைகளோட உறவு போல நம்ம தேவனுடைய உறவில் இருக்கிறது தான் முதல். அதுக்கு அடுத்தது தான் எல்லாமே, இல்லையா? அப்போது அந்த தேவனுடன் இணைக்கப்படுகிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரட்சிப்பு என்ற அந்த இலவசமான அந்த மீட்பு நம்மளுக்கு கிடைக்குது பாருங்களேன். தேவன் நம்மளுக்கு அப்படியாக பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம பிழைப்பதற்கான நிச்சயமும் நித்திய ஜீவனுமாய் கொடுக்கறது தான் ரட்சிப்பு. ஆனால் வேதத்தில் நம்ம சிருஷ்டிகரை தான் நம்ம விசுவாசிக்கணும், சிருஷ்டிகளை கிடையாது. அப்போ நம்ம சிருஷ்டிப்புன்னா நம்ம படைத்தவரை நம்ம விசுவாசிக்கணும் தவிர படைக்கப்பட்ட அந்த பொருள் மேலே நம்ம விசுவாசம் இருக்கக்கூடாது. அப்போது நம்ம விசேஷமானவர்கள், இல்லையா? நம்ம தேவனை விசுவாசித்தால் போதும் பாருங்களேன். நம்ம தேவனுக்குள்ளாக நமக்கு அந்த பிழைப்பதற்கான நிச்சயமும் நித்திய ஜீவனும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நம்ம வெற்றிகரமான வாழ்க்கை வாழுறது கூட ரட்சிப்புக்குள்ளாக அடங்கியிருக்கு பாருங்க. இது ஒரு முழுமையான பாதுகாப்பு. அதுதான் அவர் சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அப்போது அவரோட வழி எதுனா இந்த ரட்சிப்பு, இல்லையா? பரலோகத்துக்கு போகிறது மட்டும்தான் வாசல், அதுக்கு தான் மட்டும் கிடையாது. இந்த பூமியிலுமே நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறதுக்கு அவரு கூட நம்ம உட்பிரவேசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம், பாதுகாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம பூமியில் செழிப்புள்ள வாழ்க்கை வாழுகிறதுக்கான அந்த எல்லா ஆசீர்வாதமும் பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம சரீர சுகவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும்
எல்லாத்தையும் ஜெயிக்கிறவர்களாய் ஒரு பூரண சுகத்தோட வாழுகிறவர்களாய் அடங்கிப்பட்டது தான் ரட்சிப்பு. அப்போ அந்த ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா தேவனோட ஒரு ஐக்கியம் கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ரட்சிப்புன்றது ஒரு ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதில்ல, அது ஒரு தொடக்க பயணம், அது ஜேர்னி பாருங்கள். அவர் வழியாக நுழைகிற ஒவ்வொரு புதுமையான வாழ்வையும் நம்ம அனுபவிக்கலாமா. எப்படின்னா இப்போ கொலோசியர் 1:13 நம்ம பார்ப்போமா, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ என்னன்னா, நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி விட்டார். சரியா? அப்போ அந்த அன்பின் ராஜ்யத்துக்கு நம்மளை மாற்றி வைத்திருக்கிறாரு. அப்போது அந்த வசனம் யோவான் 10:9 சொல்கிற மாதிரி உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்ற போது நம்ம உள்ளும் வெளியேயும் உள்ளே போயும் வெளியே போயும் என்பது நம்முடைய ஆவிக்குரிய சுதந்திரத்தையும் உலக வாழ்க்கையிலும் அவர் நம்மை நடத்துவதை குறிக்கிறது. ஏன்னா அவர் இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிவிட்டார். அவருடைய சொந்த குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்தினார், இருக்கிற உன்னதத்தில் அமர பண்ணியிருக்கிறாரு இல்லையா. அப்போது நம்ம ஆவிக்குரிய சுதந்திரத்தையும் இந்த உலக வாழ்க்கையில் உள்ள அவர் நம்மை நடத்துவதை குறிக்கிறது. அப்போ பயம் இல்லாமல் நம்பிக்கையுடன் வாழலாம் பாருங்க இந்த பூமியில. மேய்ச்சலை கண்டறிவான் என்பது அவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறாரு. ஆவிக்குரிய உணவு, சமாதானம், நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில் இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படி அனைத்தும் நம்ம அனுபவிப்பதற்கு அவருடைய பிள்ளைகளாய் சுதந்திரவாளியாய் நம்ம இருக்கிறோம் பாருங்க. அதுதான் இந்த ரட்சிப்பு பாருங்க. அப்போ நானே வாசல், என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிப்பு என்பது இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீங்க என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நாங்கள் உம்முடைய வழியில் நடந்து உள்ளேயும் புறமும் சென்று நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மேய்ச்சலாகிய அந்த சுதந்திரத்தை கண்டடைவதற்கு உமது ஆவியால் நடத்தப்பட்டு உமது வார்த்தையில் உறுதியாய் நிற்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை வழி நடத்தும்படியாக எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணியிருக்கிற அந்த பாதைகளை நடக்க ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை வழி நடத்தும்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.